என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்தில் குடும்பமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வருஷம் முழுவதும் ஆலயத்துக்கு போக, ஆராதனையில் கலந்து கொள்ள நம்ம எல்லாருக்கும் கிருபை தந்தாரே. எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா? தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் நம்ம தேவன் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. என்னென்னலாம் உபகாரங்களை தேவன் செய்தார் என்பதை நம்ம 26ஆம் தேதியிலேருந்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். மன்னிப்பை மறக்கக்கூடாதுன்னு நம்ம தியானித்தோம். அவர் குணமாக்கினதை, சுகமாக்கினதை மறக்கக்கூடாதுன்றதை தியானித்தோம். இன்னைக்கு இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 103ஆம் சங்கீதத்தின் 4வது வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. ஆண்டவர் நம்முடைய பிராணனை காப்பாற்றினார். வியாதிகள் மாத்திரமல்ல, எத்தனை விபத்துகள், எத்தனை பயங்கரமான காரியங்கள் நமக்கு எதிராக உயிர் போயிருக்கணும், ஆனால் தேவன் நம்மளை காப்பாற்றினார். உண்மையில் நான் யோசிக்கிறேன், ஒவ்வொரு பிரயாணங்கள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிரயாணங்கள். சில நேரம் இந்த வருஷத்தில் மே மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர் கார்கில்ல இருந்து ஜார்க்கண்ட் வரைக்கும், தொடர்ந்து டாடா நகர் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து காரில் ட்ராவல் பண்ணோம். எவ்வளவு பிரயாணங்கள்! அந்த கார்கில் மலையிலேருந்து இறங்குற டைமில் அங்கே ஒரு மிஷினரிகளை சந்தித்து ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் திரும்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பாதை ஒரு கார் தான் போகலாம். அந்த மாதிரி கொஞ்சம் தப்புனா அவ்வளவுதான், அந்த ரோடை விட்டு இறங்குனா அவ்வளவுதான். அது அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆழமான படுகுழி, அதால பாதாளமாக இருந்துச்சு. அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக காப்பாற்றினார். யோசித்து பார்த்தேன். நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு கழித்து பார்த்தா அதே ரூட்டில் ஒரு டூரிஸ்ட் வேன் கவிழ்ந்து ஒரு 20 பேர் மறிச்சிட்டாங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன், அதில் அந்த ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகாத அல்லது மரணம் ஏற்படாத நாளே கிடையாது. சில ஏரியாவுக்கு போகும்போது சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் விபத்து நடக்கும். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். அது மாத்திரமல்ல, எத்தனை நேரங்களில் எத்தனை விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். இதுக்கு மேலே பிழைக்க வாய்ப்பில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்தெல்லாம் தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன்! நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. துதிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவருக்கு இந்த நாட்களில் நம்ம நினச்சி பார்ப்போமே, எவ்வளோ ஒரு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே சிலவங்க சொல்லுவாங்க லக்குன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நம்ம பிழைத்தது தேவ கிருபையினால், அதிர்ஷ்டத்தினால் அல்ல. அதிர்ஷ்டம் என்பது கிறிஸ்தவ அகராதியில் இல்லாத ஒன்று. கிருபை. தேவன் நம்மளை காப்பாற்றினார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். 68ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தாதினால் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மளை நிறைய விஷயத்துலேருந்து மீட்டார். மீட்பை மறக்காதீங்க, அதுதான் இந்த நாளினுடைய தலைப்பு. மீட்பை மறவாதே. பிராணனை மீட்டார் இல்லையா? நம்மளை பெரிய பாரம், பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம், இதிலேருந்தெல்லாம் மீட்டிருப்பார். ஆச்சரியமாக மீட்டிருப்பார். அதிலிருந்து நம்மளை காப்பாற்றினார். அதான் இன்னொரு அர்த்தம். நம்மளை காப்பாற்றின தேவன் அவர். பிரியமானவர்களே, பயங்கரமான எதிர்ப்புகள், போராட்டங்கள், பார்வோன் சேனை, செங்கடல் மீட்டார். தேவன் நம்மளை எத்தனை இடத்துல இருந்து நம்மளை மீட்டு வெளியே கொண்டாந்தார் இல்லையா? பிரச்சனை பெருசாக இருக்குமோ, இது பயங்கரமான பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஒன்றுமே இல்லாமல் தேவன் நம்மளை மீட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 43ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஆமேன். நம்மளை பாவத்திலிருந்து ரட்சித்து மீட்டது அது மிக முக்கியமானது. வியாதியிலிருந்து மீட்டார். நம்முடைய பொல்லாத எதிர் வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள், இவைகள்லாம் வந்த போதும் தேவன் மீட்டெடுத்தார். நம்மளை மீட்டார். நம்மளை கைவிடவே இல்லை, விட்டு கொடுக்கவே இல்லை. நம்மளை மீட்டார். பிரியமானவர்களே, பெரிய உயிர் சேதங்கள் வந்திருக்கணும், மீட்டார். அதிலிருந்து காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றப்பட்டோம் தெரியாது.
ஒவ்வொரு முறையும் எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். நமக்கு ஒரு திடீர்னு ஒரு தும்மல் வருது, நம்மளை மீட்டார், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு முறையும் மீட்கும் போதெல்லாம் நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? காப்பாற்றப்படும் போதெல்லாம் நன்றி சொல்லுங்க. சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிருப்போம். வேணால் சர்ச்சில் ஒரு சாட்சி வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம இந்த நாட்கள் அதிகமாக கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில், இந்த டிசம்பர் 29 நான் இருக்கிறேன், நான் நிற்கிறேன்னா அதுக்கு நீங்கள் மீட்டதுனால தான். நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க, என்னை அதிலிருந்து, அந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டாந்துட்டீங்க. உமக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீட்பை மறக்காதீங்க, மீட்பை மறக்காதீங்க. இந்த நாளுக்குரிய வசனத்தை குறித்து கொள்ளுங்க, மனப்பாட வசனத்தை. சங்கீதம் 68:19. சங்கீதம் 68 வசனம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் மேல் வைத்த நம்முடைய அன்பின் நிமித்தமாய் எங்களை மீட்டெடுத்தீர், எங்களை கைவிடலை, எங்களை காப்பாற்றினீர், கண்மணி போல காத்தீர். எத்தனையோ பிரச்சனை, போராட்டம், உயிர் சேதங்கள் வந்திருக்கணும், எங்களை காத்தீர், எங்கள் குடும்பத்தை காத்தீர். ஆண்டவரே, எங்களை மீட்டீர். கண்ணை மூடி திறக்கிற அந்த வினாடி நாங்கள் காப்பாற்றப்பட்டுட்டதை உணர்றோம். ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ நேரத்துக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்ல மறந்துருக்கிறோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, மீட்ட தேவனை நாங்கள் நினைத்து இந்த நாட்களில் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தனித்தனியாய் ஒவ்வொருவரையும் மீட்டு ரட்சித்து காத்து வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.